Praise the Lord. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த அநேகர் கர்த்தருக்காக நான் சாட்சியாக வாழ முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் நாங்கள் சபையிலே ஆலயத்திலே நன்றாக சாட்சியாக இருக்கிறோம், ஆனால் வீட்டிலோ வேலை ஸ்தலத்திலோ வந்தால் சாட்சியாக வாழ முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புலம்பலை நிறுத்திவிட்டு அருமையானவர்களே, சாட்சியாக வாழ்வதற்கு முதலாவதாக பலனடைய வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானுடைய பலனை, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எருசலேமில் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ முடியாத பேதுரு இயேசுவுக்காய் சாட்சியாக மரித்தான். இதுதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்மால் முடியாதவைகளை, தெரியாதவைகளை, புரியாதவைகளை நம் மூலமாக அவர் செய்ய வைத்து நம்மை சாட்சியாக மாற்றுவார். கர்த்தர் வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.